அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் மீது கூறும் பொய் உங்களில் ஒருவர் மீது கூறும் பொய்யை போன்றது அன்று. யார் என் மீது வேண்டுமென்றே பொய் உரைக்கிறாரோ அவர் தமது இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். மேலும் யாருக்காக ஒப்பாரி வைக்கப்படுகிறதோ அவர் அதனால் மறுமை நாளில் வேதனை செய்யப்படுவார். இதை முகீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரி 1291, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒப்பாரி வைக்கப்படுவதால் இறந்தவர் அடக்கத்தலத்தில் வேதனை செய்யப்படுகிறார். இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் 3 அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது. அவற்றில் ஆதம் பின் இயாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வழியாக வரும் ஷோபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் அறிவிப்பில், உயிருள்ளவர்கள் ஒப்பாரி வைத்து அழுவதன் காரணமாக இறந்தவர் வேதனை செய்யப்படுகின்றார் என காணப்படுகிறது. சஹீஹ் புகாரி 1292, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.